ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போறீங்க. அந்த 27 சீட் ஓகே. அந்த 27 சீட்ல எத்தனை வின்னபிள் சீட்ஸ் 27 வாங்குனாங்க? சீட் இல்லைங்க. ஐயய்யோ! தலைவரே நான் சீட் சொல்லல. ஃபுல்லா கேளு. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு காம்பனன்ட் வின்னபிள் சீட் புரியுதுங்களா இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு. சொன்னீங்கல்ல, அண்ணாமலை சப்போர்ட்னு சொன்னீங்கல்ல, வின்னபிள் சீட்ல எத்தனை பேர் நின்னாங்க சொல்லுங்க இப்போ? ஐயோ! கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நீங்க சொல்றீங்கல்ல, கட்சியோட இவர் வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சின்னு இருக்கிறப்ப சில பேர் அலையன்ஸ் போகணும்னு சொன்னாங்க. சில பேர் தனியா போகணும்னு சொன்னாங்கங்க. ஒரு எலக்ஷன் தனியா போனாங்கங்க. அதுதான் சரியான பாதைன்னு இன்னும் நம்புறவங்க கட்சியில இருக்காங்கங்க. ஆனா இந்த ஒரு அசெம்பிளி எலக்ஷனுக்காக சிலர் பண்ணதும், அது இன்க்ளூடிங் சென்ட்ரல் லீடர்ஷிப் தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். அதை எடுத்துட்டாங்கங்க. இப்ப அதுக்கப்புறமா அது மாறிடும். மாறுறப்ப அடுத்து கட்சியோட நீண்ட கால கட்சியோட நீண்ட கால பலனுக்கு எது நல்லதோ சரி, அத அது முடிவு இல்ல. பண்ணுவாங்க. நீங்க ஒரு பொட்டன்ஷியல் ஏபிளான ஒரு லீடர் பிஜேபி பேஸா இருக்கிற ஒரு லீடர இங்க தன்னோட சொந்த கட்சி கூட்டணி கட்சி வச்சு எத்தனை பேர் டிஃபேம் பண்ணாங்க? அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்க பிஜேபியோட ஃபேஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஃபேஸ டேமேஜ் பண்றதுக்கு என்ன வேலை செஞ்சாங்க? அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஏதாவது சரி.